விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய டீடைல்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31 எப்ப கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 28ல இருந்து மே 3க்குள்ள எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து மே 2nd வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்த மே 2nd வீக்கே ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்குரிய ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1350 rupeesமா. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குமா, அதை சொல்றேன், கவனமா கவனிங்க. இந்த எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா நீங்க ஜூலை 1, 2004 அப்புறம் பிறந்தவரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க 60% அக்ரிகேட் வச்சிருக்கணும். சப்போஸ் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா இருந்தீங்கன்னா இது 3 சேர்க்கும் போது உங்களுக்கு 60% அக்ரிகேட் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க 3 சேர்க்கும் போது 60% இருக்கிற மாதிரி நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல தனியா பார்த்தோம் அப்படின்னா more than 50% எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்க less than 50% எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி தான் பயாலஜில நீங்க more than 50% எடுத்துக்கணும். சப்போஸ் less than 50% இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? அது 3ஐயும் சேர்க்கும் போது 60% ஓகே. ஆனா தனியா மேக்ஸ் மட்டும் பார்க்கும்போது நீங்க more than 50% இருக்கணும். பயாலஜியும் பார்த்தோம்னா more than 50% இருக்கணும். அதனால தெளிவா பார்த்துக்கங்க. ரைட். இந்த எக்ஸாம்ல வந்து क्वेश्चंस என்ன கேட்பாங்க அப்படின்னா 125 क्वेश्चंस கேட்பாங்க. இந்த 125 क्वेश्चन ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஒன்னு வந்து PCM அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இன்னொன்னு வந்து PCB பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு இருக்கும். ரைட். இப்போ क्वेश्चन என்னெல்லாம் கேட்பாங்க அந்த பாட்டை நம்ம பார்த்துருவோம். நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மேக்ஸ்ல உங்களுக்கு 40 क्वेश्चंस கேட்கப்படும். பிசிக்ஸ் 35 क्वेश्चन, கெமிஸ்ட்ரி 35 क्वेश्चन, ஆப்டிடியூட் 10 क्वेश्चंस கேட்பாங்க. இங்கிலீஷ்ல 5 क्वेश्चंस கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா பயாலஜில 40 क्वेश्चंस வரும். பிசிக்ஸ் 35 क्वेश्चंस, கெமிஸ்ட்ரி 35 क्वेश्चंस, ஆப்டிடியூட் 10. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 5 क्वेश्चंस வரும். டோட்டலா 125 क्वेश्चंस. இது எழுதுறதுக்கான டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 மினிட்ஸ், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. ரைட். ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ராங் ஆன்சருக்கு -1 நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால கவனமா क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்றத மனசுல வச்சுட்டு கவனமா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். சரிங்க சார், இதுக்கு எங்க இருந்து சார், எந்த சிலபஸ் என்ன சார், எங்க இருந்து क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். +1 +2 உடைய என்சிஆர்டி புக்ஸை நம்ம நல்லா படிச்சாலே போதுமானது. இந்த क्वेश्चंस என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமை ஈஸியாவே கிளியர் பண்ணிட முடியும். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கேம்பஸ் இருக்குமா. அதுல விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, விஐடி போபால் வந்து மத்திய பிரதேசலையும், விஐடி அமராவதி ஆந்திர பிரதேசல இருக்கு. மொத்தம் 4 கேம்பஸ்மா. நீங்க நல்ல கட் ஆஃப் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விஐடி வெள்ளூர், விஐடி சென்னையில உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தங்கம்.